सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கனிந்து உருகும் மெழுகு விளக்கின் ஒளியும் வளராதோ, ஒளியும் வளராதோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே, ஆடும் அலைகள் உன்னாலே, அசையும் மரங்கள் உன்னாலே, உலகம் நடக்கும் உன்னாலே, உதவி புரிவாய் கண்ணாலே, கண்ணாலே, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. மருதமலை மீதிலே குடிகொண்டிருப்பவனே, மனதார நினைப்பவர்கள் எண்ணியதை முடிப்பவனே, வாயார துதிப்பவர்கள் கேட்டதை கொடுப்பவனே, வந்தவர்க்கு அருள் புரியும் மருதமலை ஆண்டவனே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே,
பட்டமலை தெய்வமே வெற்றி வேலே. அமரர் கூட்டம் ஆடவும் அசுரர் தோற்று ஓடவும் சமர் புரிந்த குமர கோட்ட தவமணியே. தஞ்சமென்று வந்து உன்னை கெஞ்சுகின்ற எங்கள் பிள்ளை துன்பம் தீர்க்க வேண்டும் ஐயா சுடரொளியே. வீரிட்டெழுந்த சூரன் போரிட்டழியே திருப்போரூரில் வேல் விடுத்து நின்றவா. பக்தர்கள் சேரூர் பழவினை தீரூர் உத்தரவேரூர் உழைப்பவனே. எங்குமில்லாத விதத்தினிலே பொங்கும் திருமயிலாடியிலே வடதிசை நோக்கி அமர்ந்தவனே மயிலை ஆடச் செய்தவனே. வருபவர்ப்பிணி தீர்க்கும் வைத்தீஸ்வரன் பெற்ற முருகனே சண்முகா முத்துக்குமாரா. சரவணாயங்களின் சிறுவனை காப்பாற்று சக்தி வேலாயுதா சூர சம்ஹாரா. தின்புயச்சூரனை வென்றதை முனிவர்க்கு என் கண்ணிலே சொன்ன சுப்பிரமணியா. கந்தன் குடி வாழ்ந்திடும் கந்தனே அன்பரின் கண்ணுக்கு விருந்தாக அமர்ந்த புண்ணியா. தக்க தருணத்திலே பக்தரின் பக்கம் துணை இருப்பாய். சிக்கலை தீர்த்து வைப்பாய் ஜெகம் புகழ் சிக்கல் சிங்காரவேலா. செட்டி மகன் என்னும் இறைவா செந்தமிழின் தலைவா. எட்டிக் குடி தனிலே அகஸ்தியன் ஏற்ற குருவானவா. பழகு தமிழ் கொண்டு அருணகிரி கண்டு திருப்புகழ் பாடிய வயலூரா. புலவன் நற்கீரன் புனைந்த முருகாற்று படை போற்றும் ராலிமலை வீரா. கொன்றதொரு சூரனை கோலமயிலாகவே குன்றக்குடியில் கொண்ட குமரையா. கந்தையா எங்களின் கவலையை தீரையா. கழுகுமலையில் வாழும் வேலையா. கழுகுமலையில் வாழும் வேலையா. பர்வத ராஜகுமாரியின் மகனே பாசத்தை உணர்ந்த பாலகனே. திருமலை முருகா மழலையின் நாவில் ஒரு மொழி தருவாய் காவலனே. தக்கலை குமாரவேலா ஒரு தாய் நிலை அறிந்த பாலா. மக்களை காத்திடும் சீலா என் மகனை காத்திடவா. வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாளா வழி காட்டு. பிள்ளைக்கு உள்தல் அருள் காட்டு. பிணிகள் விலகிட தாலாட்டு. அலைந்து தவித்தோம் குமரையா வட பழனிக்கு வந்தோம் முருகையா. நலம் பெற வேண்டும் மகனையா. நம்பிக்கை தருவாய் கந்தையா. தணியாத கோபம் தணிந்த இடம் வந்தும் தனித்தனியாக இருப்பவனே. கனிந்த முகம் காட்டு கலங்கும் எமை தேற்று தணிகை மலை மீது வசிப்பவனே. தந்தைக்கு ஓ
சொன்ன சுவாமி மலை வாழும் குருநாதா. மைந்தன் துயர் தீர வந்த பிணி மாற கந்தா கடம்பா வரமேதா. பூவுதிர் சோலையில் வள்ளியை மணந்து பழமுதிர் சோலைக்கு வந்தவனே. காவல் தெய்வம் நீ என வந்தோம், கை கொடுப்பாயங்கள் மன்னவனே. திருப்புகழ் பாடி திருவடி தேடி தெண்டனிட்டோம் எங்கள் தென்னவனே. திருப்பரங்குன்றத்து நாயகனே, குறை தீர்த்து வைப்பாய் வடிவேலவனே. வேலவனே, வேலவனே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே. மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே, அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே. தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை
கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. முருகா 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 திரை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே. வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேர் ஓட்டும் சாரதி. அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி. எங்கள் சாரதி
பார்த்த சாரதி எங்கள் சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி எங்கள் சாரதி பார்த்த சாரதி எங்கள் சாரதி பார்த்த சாரதி தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே 6 மாதங்களும் இன்பமான திருவிழா 6 மாதங்களும் இன்பமான திருவிழா சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல் கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல் அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில் அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில் வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா ஆயர்குல துதித்த அரசனம் கண்ணனுக்கு ஆவணி பிறந்ததும் அவன் லீலை புரிவதற்கு உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரியடி திருவிழா உயர்ந்தவோ திருவிழா உரியடி திருவிழா உயர்ந்தவோ திருவிழா வன்னி மர பார்வேட்டை கண்டருள வலம் வரவே மன்னவனும் எழுந்தருள்வான் புரட்டாசி மாதம் தன்னில் அவனி எல்லாம் காக்கும் அன்னை வேதவல்லிக்கு அலங்காரம் 9 நாள் நவராத்திரி நன்னாள் புரட்டாசி திருநாள் புரட்டாசி திருநாள் கைத்தல சேர்வையாம் ஐப்பசி திங்களில் இத்தரை மீதில் எங்கும் காணாத சேர்வையாம் வித்தகன் வேத பொருள் வேணுவிலோனனை பக்தி கொண்டே பணியும் தீபாவளி திருநாள்
கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா மார்கழி மாதத்தில் வாரகை மன்னனா பார்த்தனின் சாரதிக்கு பகல் 10 திருநாளா காருண்யசீலனின் ராப்பத்து உற்சவத்தில் நாரணன் ஏகாந்த சேவையை காணலாம் வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த மங்கை திருப்பாவை ஆண்டாளும் மனம் மகிழ மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று சர்வநிலம் பார்க்கும் தர்மத்தின் தலைவனுக்கு தை மாத திருவிழா தைப்பூச திருவிழா கேசவனாம் ஸ்ரீமன்னாதன் பிருகுமகள் வேதவல்லியை மாசி மாதம் துவாதசியில் மனம் புரிந்த திருவிழா வாசுதேவன் மகிழ்ந்திடவே மாசியில் வரும் விழா நலாசி தந்து மாதவனும் அருள் புரியும் திருவிழா அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு எப்போத்சவ திருவிழா நம் ராமருக்கு வரதராஜருக்கு பார்த்த சாரதிக்கு நரசிம்மருக்கு ஸ்ரீமன்னாதருக்கு தெப்போத்சவ திருவிழா திருவிழா மங்கள வாழ்வளிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா மங்கள வாழ்வளிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா திங்கள் முகத்தானுக்கு திருவல்லிக்கேணியிலே திங்கள் முகத்தானுக்கு திருவல்லிக்கேணியிலே சிங்கார திருவிழா ராமநவமி திருவிழா பாரெல்லாம்
புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேர் ஓட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி. தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா, கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில். வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும், வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா, மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா. ஆயர்குல துதித்த அரசனம் கண்ணனுக்கு ஆவணி பிறந்ததும் அவன் லீலை புரிவதற்கு குரலிலே கட்டுண்ட
உத்தமன் மாயனுக்கு உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரியடி திருவிழா உயர்ந்தவோ திருவிழா உரியடி திருவிழா உயர்ந்தவோ திருவிழா வன்னி மர பார்வேட்டை கண்டருள வலம் வரவே மன்னவனும் எழுந்தருள்வான் புரட்டாசி மாதம் தன்னில் அவனி எல்லாம் காக்கும் அன்னை வேதவல்லிக்கு அலங்காரம் 9 நாள் நவராத்திரி நன்னாள் புரட்டாசி திருநாள் புரட்டாசி திருநாள் கைத்தல சேர்வையாம் ஐப்பசி திங்களில் இத்தரை மீதில் எங்கும் காணாத சேர்வையாம் வித்தகன் வேத பொருள் வேணுவிலோலனை பக்தி கொண்டே பணியும் தீபாவளி திருநாள் கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா மார்கழி மாதத்தில் துவாரகை மன்னனா பார்த்தனின் சாரதிக்கு பகல் 10 திருநாளா காருண்யசீலனின் ராப்பத்து உற்சவத்தில் நாரணன் ஏகாந்த சேவையை காணலாம் வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த மங்கை திருப்பாவை ஆண்டாளும் மனம் மகிழ மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று சர்வநிலம் பார்க்கும் தர்மத்தின் தலைவனுக்கு தை மாத திருவிழா தைப்பூச திருவிழா கேசவனாம் ஸ்ரீமன்னாதன் பிருகுமகள் வேதவல்லியை மாசி மாதம் துவாதசியில் மணம் புரிந்த திருவிழா வாசுதேவன் மகிழ்ந்திடவே மாசியில் வரும் விழா நலாசி தந்து மாதவனும் அருள் புரியும் திருவிழா அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு எப்போற்சவ திருவிழா நம் ராமருக்கு வரதராஜ
பார்த்த சாரதிக்கு நரசிம்மருக்கு ஸ்ரீமன்னாதருக்கு தெப்போற்சவ திருவிழா திருவிழா. மங்கள வாழ்வழிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. மங்கள வாழ்வழிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே சிங்கார திருவிழா ராமநவமி திருவிழா. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி. அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி எங்கள் சாரதி பார்த்த சாரதி. எங்கள் சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி. தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சேர் கண்ணபுரம். கண்ணருள் சேர் கண்ணபுரம். தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம். கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம். கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம். கோலம் தரும் காளிபுரம். தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம். காப்பதற்கே அமைந்த இடம் கை தொழுவார் திரளும் இடம். காப்பதற்கே அமைந்த இடம் கை தொழுவார் திரளும் இடம். வேப்பிலையால் வேலி கட்டி வினைகளெல்லாம் தீர்க்கும் இடம். வினைகளெல்லாம் தீர்க்கும் இடம். தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம். வழிகாட்டும் மகமாயி. தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம்.
கொழுந்து பயன் வழங்கும் தவ கொழுந்து தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம் கோவில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம் கோலம் தரும் காளிபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணருள் சேர் கண்ணபுரம். ஆஞ்சநேயர் பிராட்டியாரை கண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார். அவர் என்ன சொல்லுவாரோ என்று எம்பெருமான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். முதல் வார்த்தையாக கண்டனன் கற்பினிக்கு அணியை கண்களால் பிராட்டியாரை கண்டேன்னு சொல்லல, எடுத்த எடுப்பிலேயே கண்டனன். யாரை? சீதைன்னு சொன்னா என்ன நிலையில இருக்கிறாளோ என்ற வினா எழும். கற்பினுக்கு அணியை, கற்புக்கு அணிகலத்தை கண்டேன். பார்த்தவுடனே எப்படி நீ முடிவு கட்டினாய் என்று எம்பெருமான் வினாவுவார். ஒரு மனிதனை அளக்கின்ற கஜக்கோல் அவரவர்கள் கண்கள். கண்களை பார்த்தவுடனே சொல்லலாம் பசித்து இருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான், கவலையாக இருக்கின்றான், அல்லது வேறோ ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கிறது. இந்த கண் சொல்லிவிடும். ஐயனே, எம்பிராட்டியை கண்டேன், அவள் கண்களிலே உன்னை கண்டேன், அவள் கண்கள் பதிவிரதை என்று விளக்கம் செய்கின்றது என்று 9 வியாக்கரணங்கள் படித்தவர். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். 70 வெள்ளம் வானரங்களோடு புறப்பட்டார். 12 பகலிலே வந்து தென்கடலை அடைந்தார்கள். அதற்கு மேலே கடல் போக முடியாது. அந்த அலைகள் வந்து வந்து கரையிலே மோதுகின்றன. நமக்கு அலை, கவிச்சக்கரவர்த்திக்கு கலை. மாமியார் வீட்டுக்கு மருமகன் சென்றான். வந்தவருக்கு பாய் போட வேண்டும். மாமியார் போடக்கூடாது, மச்சினம் போடுவான். பகவானுடைய பத்தினி லட்சுமி. லட்சுமி தோன்றியது சமுத்திரம். ஆகவே கடலாயிருக்கின்ற அந்த மாமனார் வீட்டுக்கு பகவான் போனார். அந்த தென்றல் காற்று அந்த அலைகளை சுருட்டி சுருட்டி கரையிலே கொண்டு வந்து நுரைகளை முத்தின் சிந்தி அப்படி திரும்பி போவது பாயை உதறி விரிப்பது போல இருக்கிறது என்கின்றார் கம்பர். சேய காலம் பிரிந்து அகன்றான், மீண்டும் தனது சேக்கையின்பால் மாயன் வந்தான், இனி வளர்வான் என்று கருதி வரும் தென்றல் தூய நுரையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி விரிப்பதே போன்ற திரையின் பரப்பு அம்மா. நமக்கு அலையாக தோன்ற கம்பருக்கு கலையாக தோன்றி அங்கே பகவான் தர்பசேனத்திலே படுத்தார். 7 நாள் இலங்கை எரிந்தது. ராவணாதி அவுணர்கள் புஷ்ப விமானத்திலே வானத்திலே இருந்தார்கள். 7 மேகங்களை விட்டு மழையினாலே நனைத்தார்கள். விஸ்வபிரம்மாவை அழைத்து முன்னைய காட்டிலும் பன்மடங்கு அழகுள்ளதாக அந்த நகரம் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே அரசவை கூடியது. அசம்பிளி சபை. விபீஷணர், கும்பகர்ணன், இந்திரஜித்து, அகம்பன், நிகும்பன், ராவணனுக்கு ஒரு அருமையான மந்திரி மகோதரன், பெரிய வைத்துக்காரன். ராவணன் சொன்னான், ஒரு மனிதனுக்கு சுகம் 3 அடங்கும். 1 நன்றாக தூங்குவது,
நல்ல உணவுகளை உண்பது, மனைவியோடு இன்புறுவது. இந்த 3 சுகமும் எனக்கு இல்லை. ஏன்? சாப்பிடலாம் என்று சொன்னால் தண்ணீர் வேணும். லங்கையிலே கிணறு வெட்டினால் எங்க பார்த்தாலும் உதிரம் ஊறுகிறதாம். அனுமானாலே அழிந்த அசுரால் ரத்தம் சுவரி விட்டு ஊறுகின்றது கிணறு உதிரம். அதனாலே சாப்பிட முடியவில்லை. நிலத்திலே படுக்கலாம் என்றால் இலங்கை எரிந்து அனல் ஆறுகின்றது. ஒரே நெருப்பு மயமாயிரு. மனைவி கிட்ட பேசலான்னா குழல் நாறுகின்றது. அனுமான் எல்லாருடைய கொண்டையிலே தீ வச்சு கூந்தல் நாறுகின்றதா. இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு வானரம் அசோகவனத்தை அழித்து என் மகனை தேய்த்து பலரை மாய்த்து சென்றது. என்ன செய்யலாம்? மகோதரன் சொன்னான், எனக்கு அனுமதி கொடுங்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டு வர்றேன்னா பொறிகடலை மாதிரி. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சொன்னான். கும்பகர்ணன் சொன்னான், அண்ணா நீ புலத்தியன் மரபிலே வந்தவன், குற்றமில்லாத ஒருவன் மனைவியை சிறையில் அடைக்கலாமா? ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம். ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம். மாசில் புகழ் காதலுருவோம். வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம். அண்ணே, ஒரு கட்சி தலைவன் இன்னொரு கட்சி தலைவனை வைவான். அந்த கட்சி தலைவன் மனைவியை கொண்டு வந்து சிறையில் அடைத்தான் என்று அரசியல் வரலாறு சொல்லுது. குற்றமில்லாத ஜானகியை கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா? நீ தன்மானம் தன்மானம் என்று பேசுகின்றாய். மானத்து உனக்கு எத்தனை மைல்? பேசுவது மானம், இடை பேணுவது காமம் என்று அறவுரை பகர்ந்தான். என்று சொன்னான், எனக்கு உத்தரவு கொடுங்கள், எல்லாரையும் ஒரு வினாடியில கொல்லுகிறேன். விபீஷ்ணாழ்வார் எழுந்தார். அண்ணே, எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். எந்தையும் யாயும் எம்முனும் வந்தானை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ. இந்திர பெரும் பாதம் இழக்கின்றாய் என நொந்தனேன், ஆதலால் நுவல்வது ஆயினேன். இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று சொல்லுகின்றேன். ராகவனை மனிதன் என்று எண்ணாதே. அயன் அரிய அரண் என்ற திரிமூர்த்திகளும் சேர்ந்து வந்த திருவுருவம். ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நாம் எங்கே போவோம்? அந்த ராகவன் பகை நமக்காமோ அண்ணே, நமக்காமோ பழி சுமக்காரே. ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நமக்காமோ பிராட்டியாரை சிறை விட்டுவிடு, நீண்ட காலம் வாழ்வாய். வேதவதி சொன்ன சாபத்தில் அகப்பட்டாய். பழங்காலத்திலே நான் ஒரு வரலாறு கேட்டேன். காசிவ முனிவருடைய மகனாயிருக்கிற இரண்யன் 5,70,061 வருடம் தெய்வம் இல்லைன்னா, அவனுடைய மகனாயிருக்கிற பிரகலாத ஆழ்வார் தெய்வம் உண்டுன்னார். எங்கே இருக்கிறான்னு கேட்டான். அவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நேர்ந்தவன் என்றான். இதோ இருக்கிற தூணில் இருக்கிறானா? எம்பெருமான் தொட்ட இடங்களெல்லாம் இருக்கின்றான். அவன் இல்லையானால் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன் என்றார் பிரகலாதர். கற்றூனை அறைந்தான். பகவான் 1000 சிங்கமுகம் 2000 கரங்களோடு. மனிதனுக்கு அறிவு உண்டு,
சிங்கத்துக்கு ஆற்றல் உண்டு, அறிவும் ஆற்றலும் ஒன்றுபட வேண்டும் என்று கூட்டணியா வந்து இந்த பயலை தொலைக்கிறேன். முதல்ல கூட்டணி கண்டுபிடிச்சவர் பெருமாள். நரசிம்மமாக வந்தார். அவனை வீட்டிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசற்படியிலே விண்ணிலும் இல்லாமல் மண்ணிலும் இல்லாமல் மடித்தளத்தில் வைத்து இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் சந்தி வேளையிலே நகத்தினால கீறுகிற பொழுது இரண்யன் சிரித்தான். நீ ஒரு தெய்வம் தானா? ஒரு தலை 2 கரங்களோடு கூடியிருக்கிற என்னை 1000 தலை 2000 கரங்களோடு வந்து கொல்லுகிறாய். அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் நான் 10 தலை 20 கரங்களோடு வர வேண்டும். நீ ஒரு தலை 2 கரங்களோடு வந்து கொன்றால் உன்னை வீரன் என்று ஒப்புக்கொள்வேன் என்றான். அப்படியே பகவானும் வரம் கொடுத்தார். அந்த இரண்யன் தான் தாங்கள், அந்த நரசிம்மன் தான் ராமர். இதை கேட்டு ராவணன் பொங்கி விபீஷ்ண ஆழ்வாரை கொல்ல போனான். அவர் சதுர்வித புருஷார்த்தங்களோடு புறப்படுவது போலே 4 அமைச்சரோடு புறப்பட்டு விண்வழியாக வருகிறார். தென் கடலோரத்திலே எம்பெருமான் தர்பசயனத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அங்க நீலன் என்ற சேனாதிபதி, நில், சுவாமியை பார்க்க வந்தேன். ராவணன் தம்பி விபீஷணன் சென்றான். ஐயனே, ராவணன் தம்பி, அவன் கண்ணீர் விட்டு நிற்கின்றான். உள்ளே விடவா கன்னத்தில் விடவான். உடனே பகவான் விடுன்னு சொல்லல, அதை செயல் குழுவில் வச்சார். விபீஷணன் அடைக்கலத்துக்கு வருகிறான், என்ன செய்யலான்? சுக்ரீவன் சொன்னான், என்ன இருந்தாலும் அண்ணன் தெய்வத்துக்கு சமானம், அண்ணனை காட்டிக் கொடுக்கிற தம்பியை நம்ப கூடாதுன்னா சுக்ரீவன். இந்த வார்த்தையை சுக்ரீவன் சொன்னான். அவன் நீரை கண்ணீர் வடிக்கின்றான் என்றான் ஜாம்பவன். அங்கேயே மணல்ல புதைக்கணும்னா அங்கதன். அனுமாரி எழுந்தார். வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் உவல்வது ஆயினான். அவர் நவவியாகரண பண்டிதர். என்ன சொன்னார்? ஆண்டவனே, அவனை பொல்லாதவனாகவே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே கோதண்டன் தாங்கியிருக்கின்றீர். என்ன பொருள்? தேவர்க்கும் தானவர்க்கும் திசை முகனே முதலாய செப்புகின்றோர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றிவிப்பான் மூண்டு நின்றே. தேவர்களாலும் தானவர்களாலும் தகுவர்களாலும் தைத்தியர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன் என்று பிரச்சண்ட கோதண்டன் தாங்கியிருக்கின்ற வீரராகவரே, ஆபத்தில் அபயமென அடைந்தவனை அயிர்த்து அகல விடுதியாயில் கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. கூப்பம்னா கிணறு. கிணற்று தண்ணீரை கண்டு கடல் சந்தேகப்பட்டதாம். கூவத்தின் சிறு புனலை, கூவத்தின் தண்ணியை கண்டு கடல் அஞ்சுமா? ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன். நான் நேரா கண்டவன். கண்டவன் பேச்சு கேளுங்கள், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். இவன் வீட்டிலே பூஜை சாதனங்கள் இருந்தன. விபீஷனுடைய அருமை மகள் திரிஜட்டை எம்பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லுகின்றாள். மாதரையும் தூதரையும் கொல்ல வேண்டாம் என்று இவர் ஒருவர்தான் சொன்னார். அடைக்கலத்துக்கு உரியவர் என்றார். ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன் அடியேன். உந்தன் வேத நூல் எனத் தகைய திருவுளத்தின் கருத்து எதுவோ என்று விட்டான். அப்படி சொன்னவன் யார்? காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் சென்று ஓதினான். ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்யக் கொண்டான். ரொம்ப பெரியவர் ஆஞ்சநேய சுவாமி. நீலா, அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா. சுக்ரீவா, நீயும் போய் அழைச்சுவான். தொலையிலே பார்க்கின்றால் விபீஷ்ணாழ்வார் எம்பெருமானை. ராமனை கண்ணார கண்டானே
விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல உமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணாரே கண்டார். விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணாரே கண்டானே. எப்படி இருக்கிறார்? வெள்ளம் வானர வர்க்க நடுவே தம்பி மெருமலை போலே நிற்க புள்ளி போடாத மேகம் ஒக்கே மார்பில் புனில்லாமலே சோபிக்க கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி வருந்த. கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி அருந்த. வள்ளலாதி மூலம் உள்ள படித்திருந்த பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்தரா மனை கண்ணார கண்டானே. எம்பெருமானை கண்டார். ஆனந்தம் கொண்டு ஐயனே சரணம் என்று கால் மேலே விழுந்தார். எடுத்து தழுவினார். குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்றி சூழ்வான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம் புகனமரி காணன் தந்து புதல்வராற் பொலிந்தான் உந்தை. அப்பனே, நாங்கள் 4 பேர் சகோதரர்கள், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கனன், குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம் சுக்ரீவனோடு 6 சகோதரர்கள். எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம். கங்கையிலே ஒரு தம்பி, லங்கையிலே ஒரு தம்பி, இருக்கிறவங்களாம் தம்பின்னு அர்த்தம். டி போட்டு ஆர் போட்டா டாக்டர்னு படிப்பாங்க, ஏ போட்டு எல் போட்டா அவர்கள்னு படிப்பார்கள். நர்ருனா நமது நிருபர், பர்ருனா பத்திராதிபர். அங்கே ஒரு தம்பி, இங்க ஒரு தம்பினா ஆண்மினேய ஒருமைப்பாடு. இந்தா விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம் 10 நாள் 8 நாள் அல்ல, இந்திராதி தேவர்கள் உள்ள நாள் வரைக்கும் இந்தா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்தன் பேர் உள்ளளவும் தந்தேன். வேதமுள்ளளவும் வேத கீதமுள்ளளவும் பஞ்சபூதமுள்ளளவும் பாரி ஜாதமுள்ளளவும் தந்தேன். இந்தா 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 விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்தவர்களை ஆட்கொள்வது எங்கள் பரம்பரை அறம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்த அற்ப புறாவுக்காக உடல் தசையை அறுத்து கொடுத்த சிபிச்சக்கரவர்த்தியின் பேரன் நான். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வென்றி மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள்
வீடு வெற்றி உயர்ந்த காதை வேதத்தின் விழிமீதன்றோ அடைக்கலம் என்று கால் மேல் விழுந்த மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து கூற்றுவனை உதைத்து என்றும் 16 தந்தார் அல்லவா? மடுத்துறையிலே நீர் எறிந்த சென்ற கஜேந்திரம் என்ற யானையை முதலை பற்றி கொண்ட பொழுது ஆதிமூலம் 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 என்று அழைத்த போது எம்பெருமான் ஓடி வந்தார் என்ற வரலாறு தெரியாதா? மதசிகரி கதறி முது முதலை கவர்தர நெடிய மடு நடிவில் வெறிவி ஒரு விசை ஆதிமூலம் என வரு கருணை வரதன். ஆகவே விபீஷணா, உனக்கு அடைக்கலம் தந்தேன். ராமா என்ற பெயர் எதுவரைக்கும் உண்டோ அதுவரைக்கும் லங்கையாளன், அதுவரைக்கும் நான் இருப்பேன். கேள்வியும் நீயே, பிரதாபியும் நீயே, எந்த நாவியும் நீயே, சிரஞ்சீவியும் நீயே சொன்னேன். லட்சுமணர் முகம் வாடிவிட்டது. என்னப்பான்னார்? லங்கையை கொடுத்தீங்களே, ராவணன் வந்தா என்ன செய்வேன்? அவனை கோசல நாடு கொடுக்கிறேன். உடனே விபீஷண ஆழ்வார் எம்பெருமானுடைய பாதிகையை தலையில வைத்து அழுது தொழுதார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். இப்படி விபீஷண ஆழ்வார் சரணம் அடைந்து எல்லா நலங்களையும் பெற்றார் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா, நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா, நெஞ்ச முருக நிறு கஞ்சம் என்றல் முன்னே, நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா, நெஞ்ச முருக நிறு கெஞ்சும் என்றல் முன்னே, நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா. இணை கூற முடியாத பேரழகா, இணை கூற முடியாத பேரழகா, இணை கூற முடியாத பேரழகா, உன்னை இசையாலத்தினம் போடும் என துளம் மகிழ்ந்திடவே, இசையாலத்தினம் போடும் என துளம் மகிழ்ந்திடவே, நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா, நெஞ்ச முருக நிறு கெஞ்சு ஜந்தல் முன்னே, நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா. பரங்குன்றம் திருச்செந்தூர் தென்பழனி, பரங்குன்றம் திருச்செந்தூர் தென்பழனி என்று பிரணபத்தில் பொருள் சொன்ன திரியரகம், பிரணபத்தில் பொருள் சொன்ன திரியரகம், குரமகளி மணந்த திருத்தணிகை குரமகளி மணந்த திருத்தணிகையில் சோழமலையூடல் அறுபடை கொண்டவனே,
சோழமலையூடல்ல அறுபடை கொண்டவனே நினைக்கு போதெல்லாம் வரவனும் முருகா நெஞ்ச முருக நின்று கெஞ்சும் எந்தல் புல்னே நினைக்கு போதெல்லாம் வரவனும் முருகா.
பச்சை மயில் பணிவுடன் பக்தி தரும் சக்தி பச்சை மயில் பணிவுடன் பக்தி தரும் சக்தி பகுத்தறியும் ஞான சக்தி வடிவேலா பகுத்தறியும் ஞான சக்தி வடிவேலா ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா குன்றுதோறும் குடியிருக்கும் குமரா உள்ள கோயிலிலே குடியிருக்க வருவாய் குன்றுதோறும் குடியிருக்கும் குமரா உள்ள கோயிலிலே குடியிருக்க வருவாய் மனித குடும்பமெல்லாம் நிம்மதியை தருவாய் மனித குடும்பமெல்லாம் நிம்மதியை